ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒருவேளை சில காரியங்கள், கர்த்தர் சொன்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் ஒரு தாமதத்தோடு இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை ஏசப்பா என்னோட பேசினாங்களே என் வாழ்க்கையில், ஆனால் இது இன்னும் நடக்கலே என்று சொல்லி ஒரு தாமதத்தினால் சோர்வு, இந்த தாமதம் வந்ததினால் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை எசேக்கியேல் 12 அதிகாரம் 25 வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று என்றார். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் அது நிறைவேறாமல் இருப்பதே இல்லை. ஆமேன். அது கட்டாயம் தாமதிக்காமல் அது நிறைவேறுமா. அதே அதிகாரம் 28 ஆகையால் என் வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு என்றார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். இன்றைக்கு ஒருவேளை அநேகர் சில வாக்குத்தத்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையை பயனோடு பேசியிருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தை நிறைவேறும்படி காத்திருக்கலாம். வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கென்று ஒரு நேரத்தை அவர் நியமித்திருப்பார். அப்போதுதான் அது நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறும், சில வாக்குத்தத்தங்களுக்கு நாட்கள் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஒரு வாக்குத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு கொண்டு வரும்போது அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடே கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எத்தனையோ வருடங்கள் ஆனது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலமாய் அந்த வனாந்திரத்தில் வழிநடத்தப்படும் போது எத்தனையோ விதத்தில் சோதனையே அவர்கள் வாழ்க்கையில் வந்தது. சோர்ந்து போனாங்க. சோர்ந்து போய் அநேக நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் முறுமுறுத்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாததினால் ஒருவேளை இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போய் மாத்திரமல்ல அவர்களைப் போல முறுமுறுத்து கொண்டு இருப்பீங்கன்னா இந்த நாளில் அந்த முறுமுறுப்பை எடுத்து போடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் முறுமுறுத்ததினால் அவங்க அநேக அழிவுகள் அவர்களுக்கு வந்தது. குறிப்பிட்டு சொல்ல போனால் கிளம்பினவங்க, புறப்பட்டவங்க அங்கே போய் சேர முடியலை. ஆகவே இந்த வேளையில் நாம் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். அவர் தாமதித்தாலும் அதற்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருப்பார். கட்டாயம் அந்த நம் வாழ்க்கையிலே அவர் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கலாம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த வேளையில் எனக்கு நீர் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாட்களில் அதை கட்டாயம் செய்வார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை அவர் செய்வார். இந்த நாளில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இனி இவ்வளவு நாள் நான் தாமதிச்சேன், இனிமேல் உன் வாழ்க்கையிலே நான் தாமதிப்பதில்லை, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இந்த வார்த்தையை மட்டும் பிடிங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையின்படி நீ தாமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க என்று சொல்லி ஜெபிக்கலாமா? இந்த வேலையில ஜெபிக்கிற கண்களை மூடி ஜெபிங்க எல்லாரும். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, சில வாக்குத்தத்த வார்த்தைகள் வாழ்க்கையிலே நிறைவேறாததினால் சோர்ந்து போய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு தேறுதலாய், ஒரு ஆறுதலாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த வேளையிலும் நீர் கட்டாயம் தாமதித்த காரியத்தை சீக்கிரமாய் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா வாக்குத்தத்த வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நான் சொன்னேன், நீர் சொன்னது அதை நிறைவேற்றுவதற்காக தான்ப்பா. நீர் சொன்ன வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளில் ஒரு உறுப்பு கூட கீழே விழுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொன்ன எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலித்தது போல இந்த ஜனங்களுக்கும் இந்த நாளில் ஆமென்றும் ஆமேன் என்றும் அது பலிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். நீர் வாக்கு மாறாதவராய் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் கொடுக்கிற தேவனாயிருப்பதற்காகவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்தின் நிறுத்தியிலே இஸ்வே எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளும் நிறைவேறட்டும்ப்பா.
பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.